இந்த வீடியோவில் டேபிள் வியூ அண்ட் வெப் வியூ எப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நார்மலாக ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ மெயின் ஸ்டோரி போர்டு. ஸோ மெயின் ஸ்டோரி போர்டில் வியூ கண்ட்ரோலர், நேவிகேஷன் கண்ட்ரோலர் இந்த மாதிரி இருக்கிறதுல டேப் வியூன்னு சொல்லிட்டு ஒரு டேப் பார் கண்ட்ரோல் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அது என்ன பார்த்தீங்கன்னா மேனேஜிங் செட் ஆஃப் வியூ கண்ட்ரோலர்ஸ். அதாவது நிறைய வியூ கண்ட்ரோலர்ஸை அவ்வளோ லோடிங்கே இல்லாமல் லோட் பண்ணுறதுக்காக டேப் வியூன்றது கான்செப்ட் இருக்குது. ஸோ இதில் அவ்வளோ பெரிய ப்ரோக்ராமிங் அப்படின்றது சொல்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஸோ நார்மலாக நம்ம ஸ்டோரி போர்டில் இருந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி போட்டால் மட்டுமே போதும். ஸோ அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ஐட்டம் 1 அண்ட் ஐட்டம் 2 அப்படின்றது இருக்குது. ஸோ நான் நார்மலாக ட்ராக் பண்ணி போடும்போதே ஸோ 2 வியூ கண்ட்ரோலர் இருக்குது, ஏற்கனவே ஆல்ரெடி ப்ரீ டிஃபரெண்ட்டாகவே இருக்குது. ஸோ இப்போ அடிஷ்னலாக ஏற்கனவே இருக்க இன்னொரு வியூ கண்ட்ரோலரையும் ஆட் பண்ணுறேன். ஸோ அதுலேருந்து இனிஷியல் வியூவை டேரெக்டாக டேப் வியூ கொடுத்துட்டு அதில் ட்ராக் பண்ணி ஸோ ரிலேஷன்ஷிப் சிக்குள்ள வியூ கண்ட்ரோலர் அப்படின்னு கொடுத்தோன்னா ஸோ இந்த வியூ கண்ட்ரோலரும் அந்த ஐட்டம்ஸோட ஜாயின் ஆகிடும். அதாவது இன்னொரு சப் வியூவாக க்ரியேட் ஆகிடும். ஸோ டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் அப்ளிகேஷனே. ஸோ இதில் வந்து நான் ஜஸ்ட்டு இப்போ இன்கேஸ் நான் வந்து இமேஜ் மாத்திரேன்னா ஸோ அந்த ஐட்டம் செலக்ட் பண்ணிவிட்டு அது எனக்கு கஸ்டம்ஸ்ன்னு இருக்கும். இல்லாட்டி நீங்கள் ஏற்கனவே இருக்கிறத பண்ணோன்னா கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அதோட ஐகான்ஸ்லாம் மாறிடும். ஸோ அது ஃபேவரட் கொடுத்துருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மோஸ்ட் ரீசன்ட். ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போ நான் ஒவ்வொன்றுக்கும் நான் சேஞ்ச் பண்ணும்போது கஸ்டம்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணும்போதும் நீங்கள் மேலே இருக்க டேப் பார் கண்ட்ரோலர்லேயும் இருக்க இமேஜ் வந்து மாறும். ஸோ இதில் வந்து கான்டாக்ட். ஸோ இஃப் இன்கேஸ் என்ன சொல்கிறது நீங்கள் சேஞ்ச் பண்ணணுன்னா எப்படின்னு ஸோ இப்போ சும்மா என்னோடய ரெஃபரன்ஸ்க்காக அதில் லைனாக இருக்கே அப்படின்றதுக்காக நான் சும்மா எனக்காக லைனாக சும்மா மாற்றி வச்சுக்கிட்டேன். ஓகே, இப்போ வந்து கஸ்டம்ஸ் இல்லை, அதாவது அதுக்கு மட்டும் நம்ம ஆக்சுவலி இது மட்டும் வைக்க முடியும், இமேஜ் மட்டும் வைக்க, சரி அதில் இருக்க மட்டும் இல்லை, நம்ம ஓன் டைட்டில் அண்ட் ஓன் இமேஜ் கூட வைக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இப்போ டைட்டில் வந்து இஃப் இன்கேஸ் நான் டைட்டில் சேஞ்ச் பண்ணேன்னா அது வந்து கஸ்டம்ஸ் மாறிடும். ஸோ கஸ்டம் மாறும்போது அதோட ஐக்கான் வந்து மாறிடும். ஸோ இப்போ அதுக்குன்னு வந்து ஏதாவது ஐக்கான், ஓகே ஐக்கான் இல்லை, ஓகே நான் ஐக்கான் என்னன்னு செக் பண்ணுறேன். ஸோ அதே ஸோ நெக்ஸ்ட்டுக்கு வந்து செகண்ட் டேப். ஸோ அதே மாதிரி தேர்ட் ஒன்னுக்கு ஸோ நீங்கள் அதே மாதிரி என்னென்ன எந்தெந்த இதுக்கு நேம் செட் பண்ணணுமோ அதுக்கான நேம் டைட்டிலே செட் பண்ணலாம். ஸோ மோர். ஸோ பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இதுக்குமே வந்து ஐக்கான் இருக்காது, ஏன்னா பிகாஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கனால கஸ்டம்ஸ் மாறிடும். அதே மாதிரி செலெக்ஷன்ஸ் அப்போது என்ன இமேஜ் மாறணும், அதோட ஷேடோ, பேக்ரவுண்டு, அதே மாதிரி பாரோட கலர். ஸோ மேபி நீங்கள் ஒயிட் ஃபார் ஒயிட் கொடுக்குறேன், ஒயிட் கொடுத்தா ஸோ நம்ம செலக்டடாக இருக்க ஐக்கான் மட்டும் ஒயிட்டாக சேஞ்ச் இருக்கும், மிச்சதெல்லாம் நார்மல் அந்த நார்மல் கலர் இருக்கும். ஸோ நீங்கள் பேக்ரவுண்ட் இமேஜ், ஷேடோ எல்லாமே எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் நார்மலாக மற்றதுக்கு இருக்கிற மாதிரி இதுக்கும் உண்டு. ஸோ செலக்ட். ஓகே, இப்போ ஜஸ்ட் நம்ம என்ன சைஸில் ஐக்கான் செட் பண்ணலாம். ஹியூமன் இன்ட்ராக்ஷன் கைட்லைன்ஸில் ஏற்கனவே வந்து அதுக்கான கைட்லைன்ஸ் இருக்குது. ஸோ கஸ்டம் ஐக்கான் சைஸ், டேப் பார்ஸ் ஐக்கான் சைஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ நார்மலாக அது ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணி சரி தேவையானதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ்வலாக வந்து 30x30 சைஸ்லேயோ இல்லை 70 நாட் ஈவன் 70 45ன்றது மேக்ஸிமம் சைஸாக வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இல்லை நீங்கள் அது மேபி உங்களுக்கு வந்து 1x 2x 3x அப்படின்ற கான்செப்ட்லாம் இருக்குது. ஸோ ஒவ்வொரு இமேஜ் கொடுக்கும்போதும் அது நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்கும். அதெல்லாம் செக் பண்ணலாம். ஸோ இப்போ வரைக்கும் நான் சும்மா ஒரு டம்மியாக ஒரு இமேஜ் எடுத்து ஸோ ஃபேஸ்புக்கில் அந்த சரி ஓகே ஃபேஸ்புக், ட்விட்டர், அது மாதிரி ஜிமெயில் அதை நார்மலாக செட் பண்ண ட்ரை பண்ணுறேன்.
ஸோ ஐகான் ட்விட்டர். ஸோ இப்போ ஏற்கனவே ஒவ்வொன்றுக்கும் அது இதுக்கான நேம் அண்ட் இமேஜ் வந்து சும்மா நார்மலாக செட் பண்ணியிருக்கேன். ஃபார் இது எதுக்குன்னா நம்ம இப்போ வந்து இது வெப்வியூ லோட் பண்ணுவோம். ஸோ வெப்வியூ லோட் பண்ணுறது எப்படின்னு நம்ம செக் பண்ணுறது வீடியோ. ஸோ இப்போ கரஸ்பாண்டிங் அந்தந்த சைட்டை லோட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றதுனால ஜஸ்ட் நான் லோட் பண்ணுறேன். இல்லை இப்போ 3 இல்லாமல் இஃப் இன் கேஸ் எப்படி சொல்கிறது, ஒரு நிறைய வியூ கண்ட்ரோலர்ஸ் இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்றதெல்லாம் செக் பண்ணலாம். ஸோ அது முன்னாடி ஜஸ்ட் நான் ரன் பண்ணுறேன். இன்னொரு விஷயம், அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நீங்கள் எது ஃபஸ்ட்டு, எந்த டேப் ஃபஸ்ட்டு வேணும் அப்படின்றத நீங்கள் செட் பண்ணிக்கலாம். லோட் ஆகுது. ஓகே, ஸோ நான் ஜஸ்ட் செலக்ட் பண்ணும்போது அதுக்கு இந்த மாதிரி டேப்ஸ் கலர் சேஞ்ச் ஆகுது. ஸோ இது நார்மலாக சும்மா செட் பண்ணியிருக்கேன். இஃப் இன்கேஸ் கலர் செட் பண்ணாலும் கலர் செட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் கலர், மிச்சபடி அந்த வியூ கண்ட்ரோலர்ஸில் இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுதான் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, இப்போ அந்தந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நான் எடுத்து போட்டுட்ருக்கேன். ஸோ இப்போ ஃபன் கீஸ் ஒரு 3 போட்டிருக்கேன். ஸோ இந்த இடத்துல நான் நிறைய போடணும், ஒரு 5, 6, 7, 8 எவ்வளோ போடணும்னு நினைக்கிறனோ அவ்வளோ போடுறேன். ஸோ அந்த மாதிரி நிறைய இது போட்டு அது ஒன்றொன்றுக்கும் ஒன்றொன்னோட கனெக்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கனெக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா அந்தந்த கனெக்ஷன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்தந்த கனெக்ஷன்ஸ்க்கு மோருன்ற மாதிரி வந்துடும். ஸோ இப்போ கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். மோர் கிளிக் பண்ணும்போது ஸோ என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்றது மிச்சது எல்லாமே ஒரு வியூ கண்ட்ரோல் போகிற மாதிரி. ஸோ இப்போ அதுக்கு யூடியூபு இந்த மாதிரி ஒவ்வொரு நேம் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அது மட்டும் இல்லாமல் ஸோ நம்ம இப்போ ஒரு இன்கேஸ் ஐகான்ஸ் இருக்குன்னா அந்த ஐகான் சூஸ் பண்ணி நம்ம எந்த பொசிஷனில் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த பொசிஷனில் போய் ஆட்டோமேட்டிக்காக ட்ராக் பண்ணி போட்டால் போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக பொசிஷன் ஃபார்ம் ஆகிக்கும். ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் இந்த இடத்துல நம்ம எந்த பொசிஷன் வைக்கணுன்றதுக்காக தெரியணுன்றதுக்காக நம்ம வச்சதுனால அப்படி இருக்குது. ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் உங்களுக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி 5 ஒன்லி 5 ஐகான்ஸ் தான் மேக்ஸிமம் வரும். ஸோ அதே மாதிரி நான் ஜஸ்ட் ஒரு சும்மா ஒரு கலர் மட்டும் சும்மா நார்மலாக செட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன பொசிஷனில் செட் பண்ணுவோம் அந்த பொசிஷனில் அது இருக்கும். அதே மாதிரி மோரில் போய் பார்த்தோன்னா ஸோ இந்த மாதிரி அதர் சைட்ஸும் ஜஸ்ட் வரும். ஸோ என்ன கலர் செட் பண்ணுவோம் அதுக்கேற்ற மாதிரி ஸோ இப்போ நான் மற்றது போய்ட்டு திருப்பி அது வரும்போது நான் லாஸ்ட்டாக எந்த இது சூஸ் பண்ணியிருந்தேன், அதாவது மோரில் எது சூஸ் பண்ணியிருந்தோம் அதுவும் இருக்கும் அப்படியே. ஓகே, இப்போ வந்து ஜஸ்ட் வெப்வியூ பார்ப்போம். வெப்வியூனா அதாவது இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி WKWEV வியூ, அதாவது WK வெப்வியூ. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி இருந்த வெப்வியூ வந்து டெப்ரிகேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து இந்த நியூ மாடல் வந்து ஆப்பிள்லேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை நான் ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி கூகுள் இதில் போடுறேன். ஸோ ஜஸ்ட் ஒரு ஆட்டோலைட் செட் பண்ணுன்றதுக்காக நார்மலாக செட் பண்ணிக்கிறேன். 0 வந்து டிவைஸ் வந்து பண்ணுறது. ஓகே, ஸோ அதே மாதிரி ஜஸ்ட்டு காப்பி பண்ணி எல்லாத்துலேயும் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். எல்லாத்துமே ஆட்டோலைட் செட் பண்ணிக்கிறேன். நார்மலாக அலைன் மட்டும் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில கிளாஸஸும் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ FB, Gmail, Twitter, GitHub, Blog, Dropbox, YouTube. ஸோ என்னென்ன இருக்கோ அதுக்கு நேம் அண்ட் கிளாஸ் அண்டு ஸ்டோரி போர்டு ஐடி க்ரியேட் பண்ணி ஸோ அதெல்லாம் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து வெப்வியூவில் உள்ள கோட்லேருந்து நம்ம ஜஸ்ட் எப்படி வெப்வியூவில் எப்படி நம்ம லோட் பண்ணுறது ஜஸ்ட் செக் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி அதுக்குன்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன்.
week. ஓகே ஆக்சுவலி நம்ம வந்து இம்போர்ட் பண்ணணும். வெப்வியூன்றது வந்து ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணணும். ஸோ வெப்கிட் இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் ஓகே வெப்வியூ டாட் navigation delegate equal to self. ஸோ இப்போ அதுக்கான டெலிகேட் மெத்தடுக்கான கிளாஸ் ஃபங்க்ஷன்ஸ் கேட்குது. ஸோ எக்ஸ்டென்ஷன் கூகுள் வியூ கண்ட்ரோலர் ஐஃபன் wk navigation delegates. ஸோ டெலிகேட் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ டெலிகேட்கான ஃபங்க்ஷன்ஸ் வந்து நியூ ஃபைல் ஆக்சுவலி ஒரு வெப் யூஆர்எல் லோட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸ்டென்ஷன்ஸ் ஃபைல் க்ரியேட் பண்ணிங்க. அதிலேருந்து எக்ஸ்டென்ஷன்லேருந்து நம்ம ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரிங்காக ஃபார்ம் பண்ணி ஒரு யூஆர்எல்லாம் நம்ம ஜஸ்ட் பாஸ் பண்ணுவோம். ஸோ என்ன சப்ஜெக்ட் ஓகே ஆக்சுவலி என்ன சப்ஜெக்ட் வந்து எதுக்குன்னா குளோபல் கிளாஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற என்ன ஸ்ட்ரிங் எல்லாமே வந்து இந்த என்ன சப்ஜெக்ட்லேருந்து வருது தான். ஸோ இந்த இடத்துல வெப்எக்ஸ். ஸோ இந்த கிளாஸ் அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு எக்ஸ்டென்ஷன். ஸோ எதுக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ண போகிறோன்னா நம்ம wk வெப்கிட். ஸோ நம்ம வெப்கிட்க்கு வந்து நம்ம ஜஸ்ட்டு எக்ஸ்டென்ஷன் க்ரியேட் பண்ணணும். ஸோ இம்போர்ட் வெப்கிட் எக்ஸ்டென்ஷன் wk வெப்கிட் வெப்வியூ சாரி. ஸோ அதில் வந்து நான் ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபங்க்ஷன் லோட் யூஆர்எல். ஸோ நான் ஒரு யூஆர்எல் ஜஸ்ட் ஃபார்ம் பண்ண யூஆர்எல் லோட் பண்ணுறதுக்காக பேராமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங். ஸோ str URL string. ஓகே இப்போ பாடி இதில் வந்து ஜஸ்ட் ஒரு கண்டிஷன் செக் பண்ணிக்கலாம். எஃப் லெட் URL URL string URL equal to string. Okay, so let's try. ஸோ இந்த இடத்துல யூஆர்எல் ஜஸ்ட் லோட் பண்ணுறேன். நான் இது மாதிரி கெட் பண்ண அந்த யூஆர்எல், அதாவது முன்னாடி இஃப் கண்டிஷனில் கெட் பண்ணியிருக்கேன் அந்த லோடு யூஆர்எல். ஸோ லோட் யூஆர்எல் செக்ஷன் ஸோ ஆக்சுவலி ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு ஸோ மாற்றி போட்டிருக்கேன். ஸோ URL ஸோ URL ரிக்வெஸ்ட் URL. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் URL இருக்கிறது வந்து மேலே இருக்க இஃப் கண்டிஷனில் இருக்க ஆப்ஜெக்ட்.
ஸோ அது வந்து இங்கே கால் பண்ணுறேன். வெப்வியூ டாட் லோட் யூஆர்எல் அது இருக்குது. ஸோ லோட் யூஆர்எல்லில் வந்து என்ன யூஆர்எல் கொடுக்க போகிறோமோ, அதாவது http://google www.google.com. ஸோ இந்த யூஆர்எல் வந்து டைரெக்டாக அந்த எக்ஸ்டென்ஷன்ஸில் போய்ட்டு அந்த எக்ஸ்டென்ஷன்ஸ்லேருந்து ஸோ உங்களுக்கு டைரெக்டாக லோட் பண்ணுற மாதிரி யூஆர்எல் டைரெக்டாக லோட் பண்ணுற மாதிரி. ஸோ நீங்கள் அந்த ப்ரோக்ராம்ஸ் இங்கேயே நீங்கள் போட்டு ட்ரை பண்ணலாம். பட் நான் எக்ஸ்டென்ஷன்ஸில் போட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி WK நேவிகேஷன் டெலிகேட்ஸில் ஃபங்க்ஷனில் வந்து ஃபங்க்ஷன்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபங்க்ஷன்ஸில் வந்து எது பார்த்தீங்கன்னா ஃபெயில், ஒன்ஸ் ஃபெயில் ஆச்சுன்னா அப்புறம் ஸ்டார்ட்டு அண்டு ஃபினிஷ்டு. ஸோ டிட் ஃபெயில் ப்ரொவிஷனல் நேவிகேஷன்ஸ். ஸோ இதில் வந்து இன்கேஸ் எதாவது ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஜஸ்ட் எரர் மட்டும் நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ லோக்கல் டிஸ்கிரிப்ஷன்ஸது வந்து என்ன டிஸ்கிரிப்ஷன்ஸ், அதாவது ஜேசன் மாதிரி இருக்கும். ஸோ அந்த லோக்கல் டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து வரும். ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் ப்ரொவிஷனல் நேவிகேஷன் இது இருக்கும். ஓகே ஓகே ஜஸ்ட் பிரிண்ட் வெப்வியூ வந்து லோட் ஆகிடுச்சு அப்படின்றது போட்டுக்கிறேன். ஏன்னா நமக்கு தெரியணுன்றது இல்லையா. ஸோ நீங்கள் இதை வச்சு பேஸ் பண்ணி நீங்கள் சில இதுலேயும் ஒர்க் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி ஃபினிஷ் ஃபினிஷ். ஸோ ஒன்ஸ் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் இன்கேஸ் நீங்கள் லோடர் அந்த மாதிரிலாம் போட்டிருந்தீங்கன்னா டேட் ஃபினிஷில் வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இதுக்காக வந்து டேட் ஃபினிஷ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ நம்ம டெலிகேட் மெத்தடில் டேட் ஃபினிஷ், டேட் ஸ்டார்ட், டேட் ஃபெயில் பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம வெப்வியூக்கு வந்து ஏற்கனவே ஒரு அவுட்லெட் க்ரியேட் பண்ணிக்கோம். அந்த அவுட்லெட்டில் வந்து ஸ்டோரி போர்டோட கனெக்ட் பண்ணுவோம். ஸோ மெயின் ஸ்டோரி போர்டில் வந்து கூகுள் வியூ கண்ட்ரோலர் இருக்கு இல்லையா. ஸோ அதுலேருந்து டேரெக்டாக அந்த வெப்வியூக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு ஓகே தட்ஸ் ஆல். இதுக்கப்புறம் நீங்கள் வெப்வியூவில் என்ன லோட் பண்ணாலும் அதுக்கான வேல்யூஸ் அப்படி வரும். ஸோ நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இதை மட்டும் அப்படியே காப்பி பண்ணி தேவையான இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் நான் ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கான வியூ கண்ட்ரோலர் மட்டும் நேமை மட்டும் எக்ஸ்டென்ஷன்ஸில் ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ இது டேரெக்டாக இது கனெக்ட் பண்ணிவிட்டு ஏன் எரர் அடிக்குதுன்னா நம்ம மேலே வந்து இம்போர்ட் பண்ணல இன்னும். ஸோ இம்போர்ட் வெப்கிட். ஓகே ஸோ இந்த இடத்துல நான் கூகுள் பதிலாக ஃபேஸ்புக் அப்படின்னு மாற்றிக்கிறேன். ஸோ நான் ரன் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி நான் ட்விட்டருக்கான இதுலேயும் நான் ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். வெப்கிட் ஓகே. this ஸ்டார்ட் லோடிங். ஸோ ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக்கானது ஸ்டார்ட் லோடிங்க்கான இண்டிகேஷன் காமிச்சிச்சு. ஸோ அதே மாதிரி கூகுளுக்கும் காமிச்சிருச்சு. ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு இஷ்யூ வந்திருக்கு. என்ன இஷ்யூனா பெரிய இல்லை, பட் ஆப் ட்ரான்ஸ்ஃபர் செக்யூரிட்டி பாலிசின்னு சொல்லிட்டு ஒரு சில இது இருக்குது. ஸோ நம்ம பிலிஸ்ட்டில் போய் அந்த செக்யூரிட்டி கீ மட்டும் ஆட் பண்ணால் போதும். info.plistiல் போய்ட்டு ஓகே நான் ஜஸ்ட்டு கீஸில் ஸோ இதில் ஆப் ட்ரான்ஸ்ஃபர் ஸோ இது தேர்டாக இருக்குது. ஸோ ஆப் ட்ரான்ஸ்ஃபர் செக்யூரிட்டி. ஸோ ஆக்சுவலாக அது டிக்ஷனரிக்குள்ளே
அலவ் ஆக்டிவேட் லூட்ஸ் இதெல்லாம் ஜஸ்ட் இன்னொரு கிளியும். ஸோ அதை வந்து ஜஸ்ட் எஸ்ன்னு மாற்றினா போதும். ஸோ தட்ஸ் ஆல். இப்போ நான் ஜஸ்ட் திருப்பி ரன் பண்ணுறேன். ஸோ சக்ஸஸ். ஸோ இப்போது சிமுலேட்டரில் செக் பண்ணிங்கன்னா ஸோ இப்போ ஃபேஸ்புக் வெப் இஸ் ஸ்டார்ட் லோடிங். ஓகே, ஸோ ஃபேஸ்புக் வந்து லோட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அந்த யூஆர்எல் வந்து வெப் வியூவில் வந்து லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி கூகுள் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ வெப் இஸ் ஸ்டார்ட் லோடிங். ஸோ அதே மாதிரி ட்விட்டர் வெப் இஸ் ஸ்டார்ட் லோடிங். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ வெப் இஸ் ஃபினிஷ் லோடிங். ஸோ உங்களுக்கு இதில் வந்திருக்கு. அதே மாதிரி லோட் ஆகிடுச்சு. அதே மாதிரி கூகுள் அண்ட் ட்விட்டர் கூகுள் ஃபினிஷாக ட்விட்டர் ஆல்சோ ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ நான் ஜஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கும்போது ஸோ நான் ஜஸ்ட்டு இந்த லிங்க் கிளிக் பண்ணுறேன். இது என்ன ஜஸ்ட் லோடிங்காக. ஸோ டிஃப்ரெண்ட் கேஸ் டேப் வியூவில் வந்து எப்படி வெப் ஒர்க் ஆகுது அப்படின்றது. ஓகே, ஸோ ஜஸ்ட் இது ஒன்று கிளிக் பண்ணிட்டேன். ஓகே, ஃபேஸ்புக் போய்ட்டு நான் திருப்பி ஜிமெயில் ஆகும்போது லாஸ்ட்டாக நான் எந்த பொசிஷனில் இருந்தேனோ அந்த பொசிஷன் அப்படியே மெயின்டைன் ஆகும். ஸோ அதே மாதிரி ஜஸ்ட் கூகுள் சர்ச் பண்ணுறேன். சர்ச் என்ன டைப் பண்ணுறது? ஓகே, யூஸ் google.com இதான் வருது. ஓகே, செட்டிங்ஸ். ஓகே, ஸோ இப்போ நான் லாஸ்ட் என்ன பொசிஷன் வச்சேனோ அந்த பொசிஷன் அப்படியே இருக்கும். ஸோ மோரில் அதே மாதிரி நீங்கள் யூடியூப் பிளாகர், கிட்டப் ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் டைரெக்டாக காமனாகவே நீங்கள் யூஆர்எல் இந்த மாதிரி ஜஸ்ட் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது ஸோ ஃபேஸ்புக் இது நம்ம செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம எடிட் கொடுத்தோம்னா இன்னொரு ஃபங்க்ஷனாலிட்டியும் இதில் இருக்குது. ஸோ யூடியூப் அது எங்கே ஓகே டாப் இருக்குது. ஸோ இது எடிட் கொடுத்தோடனே ஸோ நான் என்ன ட்ராக் பண்ணி எந்த பொசிஷனில் வைக்க நினைக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நான் ட்ராக் பண்ணி அந்த பொசிஷனில் நான் செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இருக்கிறத தவிர்த்து மிச்சது எல்லாமே ப்ளூ கலரில் இருக்கும். ஏற்கனவே இருக்கிறது வந்து ஜஸ்ட் இன்டெலெக்ட் சேஞ்ச் மட்டும் ஆகிக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ராக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இஃப் இன் கேஸ் யூசர்ஸ்க்கு வந்து எது கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறாங்களோ அவங்க அதுக்கேற்ற மாதிரி